வணக்கம். திரையரங்கம். நிறங்கள் 3. இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் நரேன். கார்த்திக் நரேன் அப்படின்போது ஏற்கனவே நீங்கள் மதிப்புடன் நினைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் இயக்குனர். துருவங்கள் 16 அப்படின்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த முதல் படத்திலேயே தான் யார் என்பதை வெளியே காட்டியவர். அதுக்கு பிறகு மாறன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தை இயக்கியவர். இந்த 2 திரைப்படங்களை இதற்கு முன்பு அவர் இயக்கியிருக்கிறார். அவர் இயக்கத்தில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய 3வது திரைப்படம் தான் நிறங்கள் 3. இதில் என்னென்னா, இந்த நிறங்கள் 3ன்னு இவர் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆக்சுவலாக 3 மாறுபட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வருது. இப்போ படத்தினுடைய ஆரம்ப காட்சி அப்படின்னு வரும்போது அதர்வா, நடிகர் முரளியினுடைய மகன் அதர்வா இருக்கார்ல, அதர்வா ஒரு பொக்கையை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போய் ஒரு கல்லறைக்கு முன்னாடி போய் இருப்பார். அந்த கல்லறையில் 2 பேர்கள் பதிக்கிருக்கோம். செல்வம் அப்படின்றது, இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்பார். இது படத்தினுடைய ஆரம்ப காட்சி. அதுக்கு பிறகு ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன், அது துஷ்யந்த் ஜெயபிரகாஷ், அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருது. அவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு அப்படின்னு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ அவங்க அப்பா அம்மா அப்படின்னு இருக்காங்கள்ல, அவங்க அப்பா அம்மா சொல்கிறத பெரும்பாலும் அவங்க அப்பா வழக்கமாக ஸ்ட்ரிக்டாக, அதாவது கிட்டத்தட்ட நீ என்னைக்கு காலேஜுக்கு போறியோ அப்போ உனக்கு செல்ஃபோன் வாங்கி தரேன், அது பிறகு உனக்கு செல்ஃபோன், அது வர செல்ஃபோன் உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பா அப்படி வச்சுக்குருவான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கூடத்தில் போய் வகுப்பறையில் பாடம் படித்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாடம் படிக்க போகும்போது அங்கே ஆசிரியராக பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் வசந்த் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ரகுமான். அந்த ரகுமான் எப்படின்னா, அவருக்குன்ற பல பிரச்சனைகள்லாம் இருக்குது, உடல் ரீதியாக பல பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி ஆனால் வெரி குட் டீச்சர், அருமையான ஆசிரியர். அதனால் இந்த பசங்களுக்கு வசந்த் மாஸ்டர் அப்படின்னாலே ஆசிரியர் வசந்த் மேலே மிகப்பெரிய மரியாதை, மதிப்பு எல்லாருக்குமே. பர்டிகுலர்லி இந்த ஸ்ரீ கதாபாத்திரத்தில் வரக்கூடிய இந்த இளைஞனுக்கு, துஷ்யந்துக்கு. அப்படி வரும்போது எதேச்சையாக அப்படி வெளியே போகும்போது ஒரு காட்சியை அந்த ஸ்ரீ பார்த்துருவான். இரவு நேரம் அப்படியே தூரத்தில் ஒரு காரு, அந்த காரில் 2-3 பேர் ஒரு இளம் பெண்ணை பலவந்தமாக பிடித்து உள்ளே காருக்குள்ளே உட்கார வச்சு அந்த காரை கிளப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சம்பவத்தை அவன் பார்ப்பான். பார்த்த பிறகு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்க பையன் தானே, அந்த சம்பவத்தை பார்ப்பான், அவன் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ என்ன ஆகும்னா, அந்த கூட படிக்கக்கூடிய பார்வதி அப்படின்ற பொண்ணு அங்கே படிக்கும், அம்மு அபிராமி, அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்குது. அந்த பார்வதின்றது உடன் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அப்படி சொல்லுவான். அது வசந்த் ஆசிரியர் இருக்கார்ல, அவருடைய மக. அந்த பொண்ணு இப்போ வீட்டுக்கு வரல, வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போன பொண்ணு திருப்பி வரல. என்ன காரணம்? அந்த கவலை அந்த வசந்த் மாஸ்டருக்கு இருக்குது. டியூஷனுக்கும் அந்த பொண்ணு போகலை. ஆக்சுவலாக இவன் அந்த டியூஷனுக்கு அந்த பையன் போகும்போது அந்த டியூஷனுக்கு அங்கே வரலன்ற தகவல் கிடைக்கும். இது ஒரு மேட்டர். அப்போ அந்த பொண்ணு என்னாச்சு? அப்போ இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அப்போ நம்ம வெளியே போகும்போது ஒரு காரில் ஒரு பொண்ணை அதை கடத்திட்டு போகிற மாதிரி காருக்குள்ளே இழுத்து ஏதோ கொண்டு போனாங்களே, ஒருவேளை அது பார்வதியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி, இந்த நண்பர்கள் அப்போ எதாச்சும் அந்த காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை அவன் பார்த்துருப்பான். அதே மாதிரி ஒரு கார் ஒரு இடத்துல நின்று அப்படின்னு வரும். இவங்க அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி இந்த பசங்க வகுப்பறை காட்சி, அந்த முதல்ல ஆரம்பத்தில் வர காட்சி தான், அது பிறகு வகுப்பறை காட்சியெல்லாம் கிடையாது. அது பிறகு இந்த பசங்க இவன் சொன்னதை வச்சுக்கிட்டு அப்போ இவன்கிட்ட இது பண்ணி விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான், இது மாதிரி அந்த பொண்ணை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கும்போது, நீ உன் பதில் என்னன்னு சொன்னால் நான் பிறகு சொல்கிறேன், நீ தான் நம்ம சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு போனா அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பான். இப்போ இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கும் தான் சொன்னதுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா? அதனால் அவள் ஃபங்காய் போய் அப்படியே வீட்டு விட்டு வெளியே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அது ஒரு மேட்ரு. இது இந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட சர்ச். இப்போ அந்த பொண்ணு இவன் பார்த்ததாக ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரினுடைய ஸ்டிக்கர் ஒரு இடத்துல, அந்த ஸ்டிக்கர் ஒட்டின கார் நிற்கிது ஒரு வீட்டு முன்னாடின்னு இருக்குல்ல, அந்த வீட்டு முன்னாடி இவங்க போயிட்டாங்க. இது ஒரு பிளாக். இது நிறம் 1 அப்படி வச்சுங்க. இப்போ அடுத்தது நிறம் 2. அது என்னென்னா, இப்போ அதர்வா கதாபாத்திரம் ஆரம்பத்தில், படத்தினுடைய ஆரம்பத்தில் வருதுல, அந்த கதாபாத்திரம் வெற்றின்றது அந்த கதாபாத்திரம். அந்த வெற்றி கதாபாத்திரம் என்னென்னா, படத்துறையில் உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவன் கூட இன்னும் 2 இளைஞர்கள், அவனுடைய நண்பர்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக அவன் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு எப்போ பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் அடிக்ட் கேரக்டர். ஒரு வீடு, அவன் மட்டும் தனியாக இருப்பான். ட்ரக்கை எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு கஞ்சாவை புகைச்சிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய கேரக்டர், நிதானமே இல்லாத கேரக்டர் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. அவன் அப்படியே படுத்து கிடக்கும்போது
ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அது வந்து ஜான் விஜய் ஆக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் கிஷோர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் அந்த ஜான் விஜய் அவர் வந்து இவருக்கு வந்து நீ டைரக்ட் பண்ண படத்தை பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது, நீ எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவேன்ற மாதிரி சொல்லி ஒரு ஷீல்டு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு. இதெல்லாம் அவன் அப்படி கனவு காட்சியிலெல்லாம் மிதந்து இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஒரு அவன் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துடும். என்ன அப்படின்னா, அவன் ஒரு படத்துக்காக வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக அந்த வெற்றி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதர்வா ஒரு திரைக்கதை பவுண்ட் வால்யூம்ன்றோம்ல, அதை ரெடி பண்ணி வச்சுருப்பார். அந்த பவுண்ட் வால்யூம் வந்து மிஸ் ஆகிருக்கும், வீட்டில் இல்லை. இப்போ என்னென்னா, ஒரு சின்ன தகவல் என்ன கிடைக்கும்னா, எந்த இயக்குனரை இவன் வந்து அந்த கனவுல பார்த்தானோ, அந்த டைரக்டர் கிஷோர்ன்ற அந்த இயக்குனர், பெரிய இயக்குனர் இருக்கார்ல, அவர் வந்து கிட்டத்தட்ட இவன் ஒரு பீரியடில் அந்த கதையை போய் அதே கதையை அந்த ஆள்கிட்ட போய் சொல்லியிருப்பான். அந்த கதையை தான் அவர் வந்து கொஞ்சம் உல்ட்டா பண்ணி இப்போ படமாக டைரக்ட் பண்ணி முக்கால்வாசி எடுத்திருக்காருன்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிரும். கிடைச்ச உடனே இவன் அப்படியே கடுப்பாகி போய் பொதுவாக சினிஃபீல்டில் இது மாதிரி நடக்கும்ல, நம்ம ஏதாவது கதை எழுதி வச்சுருப்போம், இல்லாட்டி ஏதாவது பத்திரிகையில் கதை எழுதியிருப்போம், அதை யாராவது திருட்டுத்தனமாக ஒருத்தன் படம் எடுத்துக்கிட்டு இருப்பான் நமக்கே தெரியாமல். அது பொதுவாக வந்து பல நேரங்களில் வந்து அப்படியே லாஸ்ட் மினிட்ல படம் ரிலீஸ் ஆகும்போது யாரோ ஒருத்தன் கேஸ் போட்டு வழக்கு தொடுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பத்திரிகையில் வந்து நம்மளை படிச்சுட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி இவன் இப்படிப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே இவன் அதிர்ச்சி அடைஞ்சி, கிட்டத்தட்ட பார்த்தா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த திரைக்கதையை உருவாக்கி பவுண்ட் வால்யூம் தயார் பண்ணி வச்சுருப்பான். அதை வந்து யாரோ ஒருத்தன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னா சும்மா சாதாரண மேட்டரா? உடனே அந்த நண்பர்களோட அவன் அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்திற்கு போய் அந்த இயக்குனரை சந்தித்து மோதி என்ன ஏதுன்னு கேட்டு அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்கூலாக வந்து ரொம்ப சாதாரணமாக இப்போ ஒரே ஐடியா வந்து அவன் இதை மாதிரி யோசிச்சிருப்பான். எனக்கும் அது மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அதுக்காக வந்து ஏன் கதைன்னு சொன்னால் எப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக அப்படி ஒரு கிண்டல் கேலியோடு வந்து அப்படியே புழுப்பூச்சியோட கேவலமாக பார்த்து அப்படின்ற பேட்டர்னில் அந்த ஆள். இது ஒரு மோதல் சம்பவம், இது ஒன்று நடந்து அப்படின்றது மாதிரி. இது நிறம் 2. இப்போ நிறம் 3 இருக்கு இல்லையா? நிறம் 3 என்னென்னா, சரத்குமார் காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரியாக இருப்பார். காவல்துறை அதிகாரியாக இருந்தால் பணத்தை கொடுத்தாச்சுன்னா எந்த காரியத்தை வேணாலும் அவர் பண்ணுறதுக்கு தயார். அவர் பணத்தை கை நீட்டி வாங்கிட்டார் அப்படின்னா எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியத்துக்கும் ஒத்துழைப்பார். அப்படி ஒரு கதாபாத்திரம். செல்வம் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவர் வந்து எதேச்சையாக வந்து ஒரு 2 இளைஞர்களை ஆக்சுவலாக அவர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி அடைச்சி வச்சுருப்பார். அதில் வந்து ஒரு மினிஸ்டருடைய சன் ஒருத்தன் இருப்பான். அவன் பெரிய அளவில் அப்படியே காலரை தூக்குவான். அதில் அது ஆரம்பத்தில் சரத்குமார் வேலை பார்க்கும்போது ஏதோ நேர்மையான ஆள் மாதிரி இருக்கும். நேர்மையான ஆள் மாதிரியும் இந்த நீ பெரிய இவன் மாதிரி பேசுகிறது அதெல்லாம் இதை வேறு எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்ற பேட்டர்ன்லாம் பேசுவார். பிறகு ஒரு ஸ்டேஜில் பார்த்தா அந்த அமைச்சருடைய அசிஸ்டண்ட் வந்து அப்படியே பணத்தை வந்து கொடுத்து அப்படின்னோடனே சரின்னு சொல்லி வாங்கி போட்டு இவங்களை அப்படியே ரிலீஸ் பண்ணின்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு விபத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. பேசிக்காக விபத்து நடந்து அதை ஒரு வயதான பெண் மேலே மோதி அவங்க வந்து கிட்டத்தட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து அந்த அந்த பெண் இறந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து 5 லட்ச ரூபா வேணும் அப்படி இந்த பேட்டர்லாம் பேரமெல்லாம் பேசுவார் அந்த கதாபாத்திரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த இது அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விடுதலை செய்யப்பட்ட அந்த 2 இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அப்படியே அடியாள்களை அனுப்பிவிட்டு இந்த ஆளுக்கு பாடம் கற்றுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, சரத்குமாருடைய மகன் தான் அதர்வா. அந்த உதவி இயக்குனராக இருந்து அப்படியே கதைக்காக போய் மோதி அப்படின்றக்குல இப்போ அவன் வீடு எங்கே இருக்குன்றது தெரியும். அந்த வீட்டுக்கு அடியாள்களை அனுப்பிவிட்டு அங்கே வந்து வந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த இன்டர்வல் பிளாக் இந்த இடம். இப்போ எப்படின்னா, கதவு தட்டியாச்சு, கதவு தட்டி கதவு திறந்து அப்படின்னா உள்ளேருந்து வந்து அதர்வா வந்து கதவை திறப்பார். வெற்றி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதர்வா. வெளியே அந்த அமைச்சர்களுடைய மகனும் அவனுடைய நண்பனும் அனுப்பின அடியாள்கள் இருக்காங்களே, அவங்க கதவுக்கு வெளியே. அதுக்கு பின்னாடி இந்த கார் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பார்த்துட்டு விசாரிக்கிறதுக்காக வந்த அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும், ஸ்ரீயும் அவனுடைய நண்பர்கள் 2 பேர், அவங்க பின்னாடி. இப்போ கதவை திறந்து வெளியே நிற்கிறது வந்து ஆக்சுவலாக அதர்வா, வெற்றி கதாபாத்திரம். இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இதுதான் கொஸ்டின் மார்க். இப்போ இன்டர்வலுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றது தான். இப்போ இதில் வந்து இந்த பசங்க 3 பேரும் அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே வெளியே வருவாங்க. வெளியே வந்த பிறகு அங்கே அவர் இவங்களை தாக்கிடுவார். இந்த அடியாள்களை தாக்கி அப்படிங்கும்போது இவங்க அடி வாங்கி ஆக்சுவலாக கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க அவங்க. அப்படி ஆன பிறகு அதற்கு பிறகு என்ன
அப்படின்னு வரும்போது தான். அதுக்கு பிறகு அப்படியே இவங்க வந்து அந்த பைக்கில் ஃபாலோ பண்ணி அப்படி இப்படின்னு வரும்போது, அப்போ இவங்க யார், என்ன, ஏது அப்படின்னு வரும்போது, அந்த இவர்கிட்ட வந்து இவங்க விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அவன் சொன்னான், "இங்கே பாருப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் இந்த ஃபோட்டோ காமிப்பாங்க இந்த பசங்க. நாங்க வந்து ஆக்சுவலாக அது நீங்க பார்த்தீங்க இல்லையா? காருக்குள்ள உள்ள வந்து ஒரு பொண்ண அது வந்து ஷூட்டிங் சீன். நாங்க வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலா பெர்மிஷனே வாங்காம ஷூட் பண்ணி அப்படின்றது அவன் வந்து அந்த இத போட்டு காமிப்பாய்ங்க. ஆக்சுவலா நாங்க ஷூட்டிங் பண்ண சீனு. அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா நீ சொன்னக்கூடிய அந்த பார்வதி அந்த பொண்ணு கிடையாது இது. இது வேற. இந்த பொண்ணு பாரு. இந்த பொண்ணா? நீங்க தேடிக்கிட்டு இருக்க பொண்ணு. இது கிடையாது. இது ஒரு நடிகை. நாங்க வந்து இப்ப யாருக்கும் சொல்லாம பெர்மிஷன் வாங்காம ஷூட் பண்ணோம் அப்படின்றது. நாங்க இப்ப அத பேசியிருக்கோம்ல. நம்ம ஷூட் பண்ணது யாருக்குமே தெரியக்கூடாது. இப்படிலாம் நாங்க பேசுறோம்ல. அதெல்லாம் போட்டு காமிப்பாங்க. போட்டு வேணா அந்த பசங்க கன்வின்ஸ் ஆகிருவாங்க. அப்ப இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப நீ காணாம போச்சுன்னு சொல்லிட்டு உன் கூட படிக்கிற பொண்ணு காணாம போச்சுன்றியே அது யாரு அப்படின்னும்போது ஃபோட்டோ காமிப்பாங்க. இந்த பொண்ண ஒரு தேநீர் கடையில உட்காந்து அங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ண நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி. அந்த பொண்ணு ஏதோ டூ வீலரை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு வந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரி. அப்போ அந்த தேநீர் கடையில் டீ கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கராக அங்கே வந்து இருக்கக்கூடிய சின்னி ஜெயந்த் அவர் போய் சந்திப்பாங்க. அப்போ ஆமாம் அந்த பொண்ணு இங்கே வந்துச்சு, ஒரு டூ வீலரை தள்ளிட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த டூ வீலரை வந்து ரிப்பேர் பண்ணி அப்படி இப்படின்னு வரும்போது அது அப்படின்ற மாதிரி அந்த சம்பவத்தை சொல்லுவார். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு வரும்போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த பசங்களுடைய இதை பார்த்துட்டு அப்போ வந்து என்னென்னா இவர் இந்த கஞ்சா இதெல்லாம் போய் வாங்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே. அப்படி வரும்போது நீ இது இது தாண்டி இது என்னன்னு சொல்லிட்டு இது வரும்போது இவர் வந்து ஆக்சுவலாக அந்த இதை வந்து இந்த ஸ்கிரிப்ட் காணாமல் போன மேட்ரு இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் காணாமல் போன மேட்ரை வந்து அப்படியே சொல்லி அப்படின்னு வரும்போது அப்போது ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து யாராவது ஒரு ஆள் ஒருத்தன் ஒரு வந்து ஒருத்தன் திருடிட்டு இப்படி வந்து வீட்டை விட்டு இப்படி போகிறத பார்த்தோன்ற மாதிரி. அப்போ யாரோ ஒருத்தன் வீட்டில் நுழைஞ்சி இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னா அப்போ நம்ம கஞ்சா வாங்கக்கூடிய அந்த கேங் இருக்காங்களா அதில் வந்து விசாரித்து பார்ப்போன்ற மாதிரி விசாரித்து பார்க்கும்போது ஒருத்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒருத்தனை நேரடியாக இவரே அங்கே போவார். அதர்வாகவே போய் அங்கே வந்து பிடிச்சிருவார். பிடிச்ச பிறகு அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை சொல்லுவான். நான் இது மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்தேன், அதை எடுத்து வர சொன்னதே உங்கள் அப்பா தான், சரத்குமார் தான் இதை எடுத்து வச்சு சரத்குமார் கொண்டு வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பான். அது இது 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 அப்போ நம்ம அப்பாக்கிட்ட வந்து இவன் இதுக்கு எடுத்து வந்து சொல்லணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதுக்கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மினிஸ்டர்களுடைய பசங்க இந்த கலாட்டா பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஆகி இந்த அடிப்படை தகராறு பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சு சரத்குமார் வந்து அவங்கள மறுபடி பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டுருவார். உள்ளே கொண்டு வந்து போட்டு இப்படிலாம் ஆன பிறகு அது பிறகு அந்த மினிஸ்டரே நேரடியாக வந்து இது பண்ணி நான் தான் பணத்தை கொடுத்தோம்ல அப்படி இப்படின்லாம் பல இதெல்லாம் பேசுவார். அந்த இதெல்லாம் இப்படிலாம் இது ஒரு பக்கம் இந்த மோதல் இந்த இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு வரும்போது அந்த நான் தான் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கதையை வந்து இப்படிலாம் திருடி வந்து படமாக்கி அப்படி இப்படின்ற பல காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நான் வந்து பெப்சி ஆர்கே செல்வமணியவே படத்தில் காமிக்கிறாங்க. அந்த பெப்சினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் இல்லையா அவர், பெப்சியில் வந்து போய் நேரடியாக போய் இவர் போய் சொல்லுவார். சொன்ன பிறகு அவர் வந்து இப்படிலாம் காரியங்கள்லாம் நடக்குது, அப்படி பட்ட காரியம் நடக்காத அளவுக்கு திருட்டுத்தனம் இதெல்லாம் நடக்காத அளவுக்கு இதில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து சரத்குமாருக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு படத்தில் முதல்ல வந்து டக்குன்னு பலருங்க கன்னத்தில் இருக்கின்ற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் இருக்கும். இப்படிலாம் ஆன பிறகு அதுக்கு பிறகு என்ன அப்படின்ற போது அதில் தான் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொண்ணு வந்து டூ வீலரை தள்ளிட்டு வந்தோம்னா ஏதோ ஒரு காருக்குள்ளே ஏறினா அந்த கார் கிளம்பி போச்சுன்ற மாதிரி. அப்போ அந்த காருடைய நிறம் என்ன, எப்படி என்ன அப்படி இப்படின்ற மாதிரி சில தகவல்லாம் கிடைச்ச பிறகு இதுக்கு பிறகு என்ன, அதாவது ஒவ்வொரு இதுலேயும் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு வரும்போது அப்போ நேரடியாக இவங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணு பத்திரமா ஒரு இடத்துல இருக்குன்ற மாதிரி தகவல் கிடச்சிரும். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்களே தேடி போயிட்டு நேரடியாக போய் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அங்கே இருக்கும். அது வந்து அந்த பொண்ணுடைய மாமா வீடு. பத்திரமா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த பொண்ணு ஏன் வந்துச்சு என்ன அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்லும். அதுக்கு பிறகு தான் என்ன அப்படின்னா அந்த இவங்க மதித்து மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் கதாபாத்திரம் இருக்குல்ல வசந்த், அந்த கதாபாத்திரத்தோடைய ரகுமான் இருக்கார்ல, அவர் ஃபுல்லாகவே 24 வருஷம் வீட்டில் இருக்கும்போது தண்ணியை போட்டு அந்த போதையில் ஒரு ஸ்டேஜில் மகன் கூட பார்க்காம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டீனேஜ் கேர்ளாக இருக்கக்கூடிய தன் மகிட்ட கூட தவறாக நடக்க முயற்சி செய்து அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துடும். அந்த இடத்துல வந்து அந்த வீட்டை விட்டு அவள் எஸ்கேப் ஆகி போய் அப்படி வரும்போது தான் அவங்க அம்மா சொல்லி அந்த பொண்ணுடைய அம்மா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது ரித்திகா சீனிவாஸ், ஷோபா அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அவங்க சொல்லி அவங்களுடைய சகோதரன் தான் தம்பி
அதான் தாய்மாமன் வந்து அவன் அந்த காரில் வந்து கூட்டு போய் அப்படியே வீட்டில் கூட்டு போய் வச்சு, அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை வசந்த் சார் செஞ்சுருக்காரா அப்படிங்கும்போது அப்போ நேரடியாக அந்த பையன் கேட்பான், என்ன சார் உண்மையாகவே உங்கள் மேலே வச்சுருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் எப்படி நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம கடைசியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கும்போது அப்படியே அவர் தலை குனிஞ்சு இருந்து நம்ம பண்ணக்கூடிய இப்போ ஃபீல் பண்ணுவார், அந்த போதை என் கண்ணை மறைச்சிருச்சு, அப்படி ஒரு மோசமான எண்ணம் எனக்கு வந்தது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இனிமேலும் தான் எந்த முகத்தை வச்சு இந்த பசங்களை பார்க்குறது, இல்லாட்டி தன் மகளை பார்க்குறது, தன் மனைவியை பார்க்குறது அப்படின்ற மாதிரி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ரகுமான் கதாபாத்திரம் ஆக்சுவலாக தூக்குமாட்டி இறந்துருவார். இப்போ அந்த பொண்ணுனுடைய அப்பா கதாபாத்திரத்துக்கு முடிவு இப்படி. இந்த வெற்றி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அதர்வா அவர் வந்து இந்த ஆர்கே செல்வம்கிட்ட போய் அவங்க அப்பா வந்து இந்த கதையை கொடுத்து படிச்சு இப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி அப்போ அப்பா மேலே இவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டாகும் அந்த வெற்றி கதாபாத்திரத்துக்கு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் அப்படியே அப்பா மேலே வந்து அப்படியே பாசத்தை கொட்டி அப்பா வந்து பையனை அணைத்து அப்படிலாம் ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மினிஸ்டர் இருக்கார்ல, மினிஸ்டர் வந்து பணத்தையும் வாங்கிக்கிட்டு தன் பையனை அரெஸ்ட் பண்ணி இப்படிப்பட்ட காரியத்தை அவன் பண்ணியிருக்கான், அடிச்சிருக்கானே இப்படின்றத வச்சு அவர் அப்படியே போட்டு தள்ளிடுவார். போட்டு தள்ளி இறந்துருவார் சரத்குமார் கேரக்டர். அதான் படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து அந்த அம்மாவுடைய கல்லறை அப்பா கல்லறை அது பக்கத்தில் வந்து அப்படியே பூச்செண்டோடு போய் நின்னார் அதர்வா அப்படின்ற மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்களே, அது அந்த கேரக்டருடைய ஃபினிஷிங் அப்படி. இப்போ இந்த ஆரம்பத்தில் வந்து ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கக்கூடிய பையன் அவங்க அப்பா வந்து செல்ஃபோனே வாங்கி கொடுக்காம அப்படின்றபோது காலேஜுக்கு நீ எப்போ போறியா அப்போ தான் அவனுக்கு செல்ஃபோன் மாதிரிலாம் சொல்லி ஒரு கண்டிப்பு உள்ள அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ யோசிச்சு பார்ப்பான், அதாவது இந்த பார்வதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அப்பா வந்து ஒரு தண்ணி அடித்து தனக்கு பிறந்த மகளையே அடையணும்னு நினச்சி முயற்சி பண்ணக்கூடிய கதாபாத்திரம். இந்த வெற்றி கதாபாத்திரத்துடைய அதர்வாவனுடைய அப்பா அவர் வந்து காவல்துறையில் இருந்தாலும் காக்கி உடை அணிந்தாலும் பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணக்கூடிய கதாபாத்திரம். பணத்தை வாங்கிக்கிட்டு எதை வேணாலும் செய்வார். அப்படிப்பட்ட கதாபாத்திரம். இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து பையனுடைய திறமையை உணர்ந்து பையன் எழுதிய ஸ்கிரிப்டை வந்து கொண்டு போய் பெப்சின்ற அந்த திரையுலகில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அதில் கொண்டு போய் கொடுத்து இப்படிலாம் ஒரு காரியத்தை இப்படி செஞ்சால் கூட அவர் பண்ணிய அந்த இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய தவறான செயல்கள் இருக்குல்ல, அவர் கிட்டத்தட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு எதை வேணாலும் செஞ்சு அப்படின்ற காரியம்லாம் இப்படிலாம் பண்ணதுனால தானே பின்னாடி ஒரு ஸ்டேஜில் அந்த மினிஸ்டர் அவரை போட்டு தள்ளுறாரு அப்படின்ற மாதிரி ஃபினிஷிங் அந்த தந்தைக்கு. அது இப்போ வந்து தன்னுடைய அப்பா அம்மா தன் மேலே அன்பு பாசத்தை உண்மையாகவே வைத்து இருக்கக்கூடிய அருமையான தாய் தந்தை அப்படின்ற மாதிரி இது பண்ணி அப்பாவை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி பையன் அம்மாட்ட பாசத்தை கொட்டி அந்த பேட்டர்னில் வந்து இதாகி போய் அப்படியே ஃபினிஷிங். இதுதான் நிறங்கள் 3. ஆக்சுவலாக 3 கதாபாத்திரங்கள், 3 குடும்பத்தினுடைய கதைகள், 3ம் மாறுபட்ட பாணியில் அமைந்த சம்பவங்கள். இது என்னென்னா இந்த படத்தை பொறுத்தவரை இந்த டைரக்டர் வந்து ஒரு மெச்சூர்டு டைரக்டர். ஏன்னா துருவங்கள் 16 படம் ஃபஸ்ட்டு பண்ணார் இல்லையா, அந்த படத்திலேயே தான் ஒரு மாறுபட்ட ரசனை கொண்ட இயக்குனர் அப்படின்றத கார்த்திக் நாராயண் வந்து நிரூபிச்சிருந்தார். இந்த கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ண படம் அப்படின்றதுனால தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்கணும்னே நினச்சேன். ஆக்சுவலாக அந்த டைரக்டருடைய டச் அப்படின்றது இல்லையா, பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இந்த படம் வந்து மேக்கிங் இருக்குல்ல, மேக்கிங்கில் ஒரு மெச்சூர்டு மேக்கிங் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்பாக பண்ணியிருக்காரு. வள கொலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப மைன்யூட்டாக படத்தை பார்க்கணும். ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ட்டு இல்லையா, ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்ம் மேக்கிங். இன்னும் சொல்லப்போனால் அந்த உலக சினிமா வேர்ல்டு சினிமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பல திரைப்பட விழாக்களில் விருது பெற்று அப்படின்ற மாதிரிலாம் படங்கள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த படங்கள் எப்படிப்பட்ட காட்சிகளுடன் இருக்குமோ அது மாதிரி வந்து ஒரு மாறுபட்ட முறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் நிறங்கள் 3. அது அந்த கதாபாத்திரங்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு முழுமையாக செதுக்கணுமோ அந்த அளவுக்கு முழுமையாக செதுக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் நாராயண். அதனால் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நிதானமாக மைன்யூட்டாக கூர்மையான கவனம் செலுத்தி மாறுபட்ட திரைக்கதையாக இருக்க வேண்டும் என்பதில் முழுமையான அக்கறை செலுத்தி இந்த படத்தினுடைய திரைக்கதையை கார்த்திக் நாராயண் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இப்போ நான் சொன்ன நடிப்பு கலைஞர்களை பொறுத்தளவு அவங்கவுங்க நடித்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு அருமையாக நடிக்க முடியுமோ
எல்லாருமே இயல்பாக நடித்திருக்கிறார்கள். அதர்வா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அந்த ட்ரக் அடிக்ட் அப்படின்னு வரக்கூடிய அந்த திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்ற வேட்கையுடன் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்குல்ல, வெற்றி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் நடிகர் முரளி வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். இந்த அதர்வாலாம் பள்ளிக்கூடத்தில் சிறுவனாக பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் போட்டு போகிற காட்சியவே அப்படியே முரளி கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துருந்த ஒரு சிறுவன் இன்றைக்கி வந்து அப்படியே இளைஞனாக வந்து பல படங்களில் நடித்து தமிழ் பட உலகில் ஒரு கதாநாயகனாக வலம் வந்து அப்படின்னு வரும்போது இன்றைக்கி முரளி இல்லை. அப்படியே மனப்பூர்வமாக நினச்சி பார்க்கும்போது என்னுடைய நண்பர் முரளியின் மகன் அதர்வா இவ்வளோ அருமையாக நடித்திருக்கிறாரே, நான் பார்த்த சிறுவன் காலப்போக்கில் வளர்ந்து நல்ல கதாபாத்திரத்துக்கு உயிர் தரக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாரே அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பிறகு அதர்வா நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீ அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய துஷ்யந்த் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இயல்பாக நடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இயல்பாக நடித்திருக்கிறார். சரத்குமாரை பற்றியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு அருமையாக நடிப்பார் அப்படிங்கிற அனுபவங்கள் அதிகமாக கொண்ட நடிகர். அந்த கதாபாத்திரத்திற்கு சரத்குமார் 100% பொருந்தி இருக்கிறார். ஜான் விஜய் அந்த இயக்குனர் கிஷோர் கதாபாத்திரத்திற்கு அருமையாக நடித்திருக்கிறார். பொதுவாகவே ஜான் விஜய்க்கு வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தில் நல்லா நடிப்பார். இந்த கதாபாத்திரத்திற்கும் அவர் அருமையாக நடித்திருக்கார். அந்த தேநீர் கடையில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவராக சின்ன ஜெயந்த் அவர் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு இயல்பாக நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இயல்பாக நடித்திருக்கிறார். அமைச்சராக வரக்கூடிய சந்தான பாரதி அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக பொருந்தி இருக்கிறார். பார்வதி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அம்மு அபிராமி இயல்பான நடிப்பு. சமீபத்தில் அம்மு அபிராமி பல படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. வந்து பொதுவாகவே படங்களில் அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகச்சிறந்த நடிகை நல்ல வாய்ப்புகளை பெற்று கதாபாத்திரங்களுக்கு உயிர் தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பவர் ஜக்ஸ் பிஜாய். இப்போ நிறைய படங்களுக்கு வரிசையாக இசையமைத்துக்கிட்டு இருக்காரு. அருமையான திறமைகளை கொண்ட மிகச்சிறந்த இசையமைப்பாளர். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கதை ஓட்டம் அப்படின்ற ஏன்னா இது வந்து பெரிய ஃபாஸ்ட்டாக இருக்காது. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான படம், மெதுவாக நகர்ந்து அப்படின்ற பேட்டர்னில் தான் போகும். இது ஆக்ஷன் காட்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த படம் வந்து ஒரு பொயட்டிக் தன்மையுடன் தான் படம் போகும். அப்படி வரும்போது ஒரு கவித்துவ தன்மையுடன் இந்த படத்திற்கு பின்னணி இசை அமைத்திருக்கிறார். இந்த படத்தில் வந்து பாடல் காட்சி அப்படின்போது ஒரே ஒரு பாடல் தான். அந்த பாடலை எழுதியிருப்பவர் தாமரை. அருமையான வரிகள், பாராட்டப்படக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லலாம். டிஜோ டோமி அவர் தான் ஒளிப்பதிவு. இந்த படத்தில் வந்து நிறைய நைட் எஃபெக்ட் சீன்ஸு வருது, டே எஃபெக்ட்டும் வருது. இதில் வந்து எந்த அளவுக்கு இயல்பாக லைட்டிங் இருக்க வேண்டியுமோ, அதாவது ஒளிப்பதிவாளருடைய திறமை அப்படின்னா லைட்டிங் தான் பெரிய பங்கு. அந்த விளக்கமைப்பு அப்படின்னு இருக்குல்ல, அந்த லைட்டிங் விஷயத்தில் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு ஸ்ரீஜித் சாரங் அவர் தான் அந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். இதில் வந்து தேவையற்ற காட்சிகள் எதுவுமே கிடையாது. இந்த திரைக்கதையில் எந்த காட்சிகள் வேண்டுமோ அந்த காட்சிகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்து கார்த்திகேயன் நிறைய இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைச்சிருக்காரு. அப்படி வரும்போது அதற்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமோ அந்த காரியத்தை படத்தொகுப்பாளர் என்ற முறையில் ஸ்ரீஜித் சாரங் செய்திருக்கிறார். மொத்தத்தில் மாறுபட்ட திரைப்படம், வித்தியாசமான கதை கருவை கொண்ட திரைப்படம், வித்தியாசமான கதாபாத்திரங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம், ஒரு மாறுபட்ட மேக்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு மாமூலான மேக்கிங் கிடையாது, எல்லோரும் எடுக்கிற அந்த பாணி கிடையாது. இதை வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஹைப்பர் லிங்க் பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அப்போ ஹைப்பர் லிங்க்னா என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வேர்ல்டு சினிமாவில் நிறைய பார்க்குறவங்களுக்கு ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்படி தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த நிறங்கள் 3 அப்படின்ற அந்த படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓ இப்படி கூட காட்சிகள்லாம் அமைக்கலாமா, இப்படி கூட திரைக்கதைகள் அமைக்கலாமா, இப்படி கூட கதாபாத்திரங்கள் அமைக்கலாமா, பல கதாபாத்திரங்கள் இலக்கணத்தை மீறி அப்படின்னு கூட இருக்கும். இலக்கணத்தை மீறிய கதாபாத்திரங்களை கூட துணிச்சலாக படத்தில் இடம்பெற செய்யலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணும். அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் மூவி அப்படின் மாதிரி நினச்சி படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஆசைப்படக்கூடியவர்கள் கட்டாயம் நிறங்கள் 3 என்ற இந்த திரைப்படத்தை பாருங்கள். கார்த்திக் நரேனை கட்டாயம் நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும்.